மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு அமலாக்கப்பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசனின் காவல் வாகனம் பறிக்கப்பட்ட விவகாரத்தில் அவர் தரப்பு குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிப்பதாக பிரஸ் மீட்டை கூட்டிய அம்மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் தவறான தகவல் ஒன்றை வார்த்தையை மட்டுமே விளக்கமாக கொடுத்தது யாரோ சொல்லிக் கொடுத்து அனுப்பியது போல இருப்பதாகவே விமர்சிக்கப்படுகிறது. தனது காவல் வாகனத்தை பறித்ததோடு தமிழக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் மற்றும் தமிழக உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலன் ஆகியோரின் அழுத்தத்தால் தாங்க முடியாத டார்ச்சரை அனுபவித்து வருவதாக மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு அமலாக்க பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் செய்தியாளர்களை அழைத்து புலம்பி கொட்டியது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இதுக்கு பின்னாடி 2 உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த பேரை சொல்றதுக்கு அந்த உயர் அதிகாரிகளுக்கே தெரியும். 2 உயர் அதிகாரிகள். ஒன்னு உளவு பிரிவு அதிகாரி ஐஜி திரு செந்தில்நாதன், செந்தில்வேல் ஐபிஎஸ். அதர் ஒன் ஆபீசர் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் டேவிட் ஆசீர்வாதம். தவறான தகவல். இதுகுறித்து விளக்கம் அளிக்கக்கூடிய இடத்தில் இருந்த மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் டிஎஸ்பி சுந்தரேசனின் புகார்களுக்கு விளக்கம் அளிப்பதாக செய்தியாளர்களுக்கு அழைப்பு விடுக்க எஸ்பியின் மேஜையில் நிரம்பி கிடந்த செய்தியாளர்களின் மைக்குகள் அவரது விளக்கத்துக்காக காதுகளை தீட்டிக் கொண்டு காத்திருந்தன. ஆனால் தனது வாகனம் பறிக்கப்பட்டதாக டிஎஸ்பி சுந்தரேசன் முன்வைத்த அதே குற்றச்சாட்டை பறிக்கப்பட்டது என வார்த்தைக்கு மாறாக வாங்கப்பட்டது என மாற்றி கூறியதை தவிர குற்றச்சாட்டுக்கு விளக்கமாக எஸ்பி ஸ்டாலின் எதையுமே கூறவில்லை. பந்தோபஸ்து பணிக்காக என கூறி தன்னிடமிருந்து வாங்கப்பட்ட வாகனம் பயன்பாடே இல்லாமல் ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாகவும் முறையான ஆர்டர் இல்லாமல் வாகனம் தன்னிடமிருந்து பறிக்கப்பட்டதாகவும் டிஎஸ்பி சுந்தரேசன் குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில் அது குறித்து எந்த ஒரு விளக்கத்தையும் எஸ்பி கொடுக்கவில்லை. பைக்கில் கூப்பிட்டு கேட்கிறேன், சார் எனக்கு வண்டி வரல, நான் நடந்துதான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆபீஸ்க்கு, நான் என்னால பைக்ல போக முடியல, 150 கிலோமீட்டர் பைக்ல டிராவல் பண்ணதுல பேக் பெயினா இருக்கு, எந்த விதமான பதில் இல்ல. தவறான தகவல். தனக்கு உயர் அதிகாரிகள் தரப்பிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்படுவதாக டிஎஸ்பி சுந்தரேசன் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த நிலையில் அது குறித்த கேள்விக்கு ஒரே வார்த்தையில் தவறான தகவல் என விளக்கம் கொடுத்தார் எஸ்பி ஸ்டாலின். அடுத்ததாக வளைந்து போகவில்லை என்றால் விரல் உடைந்துவிடும் என எஸ்பி தனக்கு மிரட்டல் விடுத்ததாக டிஎஸ்பி சுந்தரேசன் குற்றம் சாட்டியது குறித்த கேள்விக்கும் தவறான தகவல் என்ற ஒற்றை வார்த்தையையே மீண்டும் மீண்டும் பதிலாக கொடுத்தார். எஸ்பி மயிலாடுதுறை என்ன ரூம்ல கூப்பிட்டு பேசுறார், இப்படி வரல காமிச்சு இப்படி இருக்கிற வரல வளைஞ்சு போகணுமா, வரையிலன்னா உடைச்சிருவாங்களாம். எப்படி நேர்மைக்கு விடும் சவால், இது நேர்மைக்கு விடும் சவால், உடைச்சிருவாராம். 2வது, ஏன் இதெல்லாம் நமக்குள்ள பெருசாக்குறீங்க, இதெல்லாம் அப்படியே போங்க, உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, என்ன பயமுறுத்தி காட்டுறீங்களா, பண்ணுங்க, எவ்வளவுதான் பண்ண முடியுமோ பண்ணுங்க. தவறான தகவல். இப்படி அனைத்து கேள்விகளுக்கு தவறான தகவல் என்பதை மட்டுமே பதிலாக அளித்து வந்த எஸ்பி ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் மற்றும் உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலன் மீது நீதி விசாரணை நடத்த வேண்டும் என டிஎஸ்பி சுந்தரேசன் கோரிக்கையை முன்வைத்திருப்பது குறித்த கேள்விக்கும் தவறான தகவல் என பதில் அளித்தது செய்தியாளர்களை திகைக்க செய்தது. தவறான தகவல். மேஜையின் மீது ஏகப்பட்ட ஆவணங்களை எஸ்பி அடுக்கி வைத்திருந்த நிலையில் டிஎஸ்பி சுந்தரேசனின் குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்து ஆதாரத்தை தான் நீட்டப் போகிறாரோ என செய்தியாளர்கள் அனைவரும் எதிர்பார்த்திருக்க அப்படி ஏதும் நடக்கவில்லை. மாறாக மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு அமலாக்க பிரிவு டிஎஸ்பியாக பதவியேற்ற பிறகு மது மற்றும் கள்ளச்சாராயம் பெருமளவு தடுக்கப்பட்டுள்ளதாக டிஎஸ்பி சுந்தரேசன் தனது நேர்மை குறித்தும் தனது திறமை குறித்தும் குறிப்பிட்டு கூறியிருந்த நிலையில் அது டிஎஸ்பி சுந்தரேசனின் தனிப்பட்ட முயற்சி அல்ல, ஒட்டுமொத்த மயிலாடுதுறை காவல்துறையும் இணைந்தே மேற்கொண்ட நடவடிக்கையின் பலன்தான் என்பதை எஸ்பி ஸ்டாலின் மீண்டும் மீண்டும் பதிவு செய்ய முயன்றதை பார்க்கும்போது டிஎஸ்பி சுந்தரேசனின் குற்றச்சாட்டுகள் மீது விளக்கமளிப்பதற்கான பிரஸ் மீட்டா அல்லது மது கடத்தல் கட்டுப்படுத்தப்பட்டதற்கு எஸ்பி சுந்தரேசன் மட்டும் காரணம் அல்ல என்பதை விளக்குவதற்கான பிரஸ் மீட்டா என்ற சந்தேகமே எழுந்தது. கேசஸ் கூண்டாஸ் ஆகட்டும், அதே போல் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணுறதாகட்டும், போத் எல்என்டோ அதே போல் இபிசிஐடி அதாவது இவங்க இருக்காங்க இல்லையா, எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பணிகளை செஞ்சிட்ருக்கோம். நம்பர் ஆஃப் இதுவும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எங்களுடைய இது எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு சந்தி சிரித்து கொண்டிருக்க
முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையோ நேர்மையாக பணியாற்றி வரும் அதிகாரிகளுக்கு நெருக்கடிகளை உண்டாக்குவது மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி இருக்கையில் தனது ஆதங்கத்தையும் மன உளைச்சலையும் கொட்டி தீர்த்த டிஎஸ்பி சுந்தரேசனின் குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அளிக்கிறேன் என்ற போர்வையில் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல தவறான தகவல் என்ற ஒற்றை வார்த்தையை ஒட்டுமொத்த பிரஸ் மீட்டிலும் எஸ்பி விளக்கமாக கொடுத்திருப்பது காவல்துறையை திமுக எந்த அளவுக்கு ஆட்டி படைக்கிறது என்பதையே காட்டுகிறது. தவறான தகவல் தவறான தகவல் நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. தவறான தகவல்.